லோவர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களோ ரொம்ப லோவர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களோ பாப்கார்ன் வந்து டிவியில் போய் வாங்கி சாப்பிடக்கூடாதா என்ன தலைவன் இருக்கும். இந்தியாவோட டாக்ஸேஷன் ஸ்ட்ரக்சரே அவங்களால தான் எழுந்து நிற்கிற மாதிரியும் இப்போ நம்ம டெவலப்டு நேஷன் சொல்கிறோம்ல, USA, UK, ஜெர்மனி, ரஷ்யா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் இப்போ வந்து இன்டைரக்ட் டாக்ஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், டைரக்ட் டாக்ஸஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இந்தியாவில் ஆப்போசிட்டாக என்னவா இருக்குன்னா அடித்தட்டு மக்களை தான் அதிகமாக பாதிக்கும். GST அப்படின்ற இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து அதிகமாக நம்ம கலெக்ட் பண்ணுறன்றது எதை காட்டுதுன்னா அந்த மக்கள்கிட்ட இருந்து தான் நம்ம அதிகமாக டேக்ஸை வந்து முடிஞ்சு எடுக்கிறோம் அப்படின்றது தான். பாப்கார்னில் 18% GST போட்டு தான் நீங்கள் அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை பெருசாக்க போகிறீங்களா என்ன? நீங்கள் ஏற்கனவே அந்த ஃபண்டு இல்லாதனால தான் டோல் சிஸ்டம் கொண்டு வந்தீங்க. அப்போ நீங்கள் ஃபண்டை இங்கே ரெடி பண்ணுறீங்களா GSTயில், அப்போ எதுக்கு மறுபடியும் டோல் கலெக்ட் பண்ணுறீங்க? எல்லா டேக்ஸையும் இன்டைரக்ட் டேக்ஸாக மக்கள்கிட்ட தான் கொடுக்குறாங்க. புல்டோசரை எடுத்துகிட்டு போய் யாரெல்லாம் டேக்ஸ் பே பண்ணி அவன் வீட்டில் போய் அவன் வீட்டை உடச்சி டேக்ஸ் வாங்கிட்டு வரதானே எக்கனாமிக் ப்ராப்ளம். யாருமே ஃபார்மல் எக்கனாமிக்குள்ளே இல்லை, அதிகமாக யாரும் பணம் சம்பாதிக்கிறதே இல்லை. கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய இன்கமாக இருக்கிற இன்டைரக்ட் டேக்ஸை நான் தான் பே பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பெருமையாக சொல்லலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராமில் ஒரு கண்டென்ட் பார்த்தேன். அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப மிஸ்லீடிங்காக இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அந்த கண்டென்ட்டை பேசினவர் மேலே எனக்கு வந்து தனிப்பட்ட எந்த வன்மமும் கிடையாது. அவர் ஒரு கண்டென்ட் சொல்லியிருக்காரு. அந்த கண்டென்ட் மிஸ்லீடிங்காக இருக்கோ அப்படின்ற ஒரு டவுட்டில் தான் நான் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவை இதில் சொல்கிறேன். ரீசெண்டா எல்லாரும் இந்த கேரமல் பாப்கார்னுக்கு 18% GST போட்டது ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்காங்க. அவர் கேரளா டாக்ஸ் கட்டுற பாப்புலேஷன் வெறும் 2.5 கோடி. ஆனா US, பிரான்ஸ், ஜெர்மனி மாதிரியான கண்ட்ரீஸ்ல மோர் தென் 50% ஆஃப் பீப்பிள் டாக்ஸ் கட்டிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அவங்க டாக்ஸேஷன் ஸ்ட்ரக்சரை இந்தியன் டாக்ஸேஷன் ஸ்ட்ரக்சரோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து GST கவுன்சில் மீட்டிங் முடிஞ்ச பின்னாடி கேரமல் பாப்கார்னுக்கு 18% டேக்ஸ் போட்டாங்களே, அப்புறம் வந்து இது ஒரு டிஸ்கஷன் பாயிண்டாகவே இருக்குது. பிரதர் என்ன சொல்ல வராருன்னா, இந்தியாவில் வந்து டேக்ஸாக பே பண்ணுறவங்களே 2.5 கோடி பேர் தான், மற்றவங்களாம் டேக்ஸ் அந்த அளவுக்கு பே பண்ணுறதில்ல. ஆனால் வெளிநாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா டோட்டல் பாப்புலேஷனில் 40% 50% பீப்புள் வந்து டேக்ஸ் பே பண்ணுறாங்க அப்படின்னு அவரோட ஒரு கண்டென்ட் சொல்கிறாரு. இது உண்மையானு பார்த்தா கண்டிப்பாக உண்மை கிடையாது. இது ரொம்ப ரொம்ப மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷன். டேக்ஸ் பே பண்ணுறவங்க எல்லாருமே தான் டேக்ஸ் பே பண்ணுறாங்க. டேக்ஸில் வந்து 2 முக்கியமான டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒன்று டைரக்ட் டேக்ஸ், இன்னொரு இன்டைரக்ட் டேக்ஸ். இந்தியாவில் டைரக்ட் டேக்ஸ் பே பண்ணுறாங்களே அவங்களுக்கு எப்பயுமே தன்னுடைய மைண்டுக்குள்ளே ஒரு நாங்களாம் அதிகமாக டேக்ஸ் பே பண்ணுறோம், நம்ம தான் கவர்மெண்ட்டை வாழ வைக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்லேருந்தே எப்பயுமே பேசுவாங்க. அதே மைண்ட் செட் தான் இந்த வீடியோலையும் இருக்குது. என்னன்னா அந்த GSTன்றது ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ். அதை எடுத்துகிட்டு வந்து எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா டைரக்ட் டேக்ஸ் பே பண்ணுறாங்களா அந்த பீப்புள் கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி சொல்லுவாங்கல்ல, ஒரு ஆப்பிளையும் ஒரு ஆரஞ்சையும் கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு, அந்த மாதிரி GST எடுத்து வந்து டைரக்ட் டேக்ஸ் கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அது இல்லாமல் இப்போது நம்ம டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். நான் வந்து வருஷத்துக்கு ஒரு 10 லட்சம், இந்த வருஷம் 10 லட்சம், அடுத்த வருஷம் 10 லட்சம், அடுத்த வருஷம் ஒரு 20 லட்சம் அப்படி சம்பாதிக்கிறேன்னா டேக்ஸ் ஸ்லாப்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டேக்ஸ் ஸ்லாப் படி நான் எவ்வளோ சம்பாதிக்கணும் அதுலேருந்து ஒரு போர்ஷனை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறது தான் டைரக்ட் டேக்ஸ். அதாவது அந்த டேக்ஸை நான் மட்டும் தான் பே பண்ண முடியும், நான் பே பண்ணி ஆகணும். அது வந்து டைரக்ட் டேக்ஸ். இப்போது நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம், அங்கே போய் சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு பில்லு கொடுக்குறாங்க. அந்த பில் பே பண்ணும்போது நம்ம ஃபுட்டோட ரேட்டு இல்லாமல் டேக்ஸ் போட்டிருப்பாங்க. என்னென்னா சென்ட்ரல் GST, ஸ்டேட் GST அப்படின்னு டேக்ஸ் ரேட் போட்டிருப்பாங்களே, அந்த டேக்ஸை நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுறோம்ல அதுவும் டேக்ஸ் தான். இப்போது நம்ம பெட்டி கடையில் போய் ஒரு ஷாம்பு பாக்கெட் வாங்குறோம்னு வச்சுக்கலாம், அதில் கூட ஒரு GST இருக்குது. இப்போது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நிறைய வருமானம் வரும், அதை வச்சு தான் அவங்க கவர்மெண்ட் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செய்கிறாங்க. இப்போது கவர்மெண்ட் வந்து ஒரு 100 ரூபா டோட்டலாக வருமானம் வருதுன்னு வச்சுக்கலாம். அது எந்தெந்த பார்ட்லேருந்து எவ்வளோ அவங்களுக்கு வருமானம் வருது அப்படின்னு பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கவர்மெண்ட்டுக்கு 100 ரூபா வருமானம் வருது, அதில் 17 ரூபா எங்கேருந்து வருதுன்னா கார்பரேட் டேக்ஸ் மூலிமா வருது. இப்போ இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாங்களே அந்த இப்போ நம்ம பிரதர் சொன்ன மாதிரி ஒரு 2.5 கோடி பேர் பே பண்ணுறாங்களே, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கிறவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டேக்ஸில் எவ்வளோனா 19%. GST எடுத்துக்கிட்டால் அதோட கான்ட்ரிபியூஷன், அதாவது கவர்மெண்ட்டோட டோட்டல் டேக்ஸ் ரெவன்யூவில் GSTயோட கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிட்டால் அது ஒரு 18%. கவர்மெண்ட்டே இங்கே எதுவோ இங்கே இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவங்களாலையும் கார்பரேட்டால் மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரியே நம்ம ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி இந்தியாவில் இருக்கிறவங்களாம் ஏதோ டேக்ஸே பே பண்ணுறதில்ல, வேலை செய்கிறாங்களே, இப்போ வந்து லட்சக்கணக்கில் வேலை செஞ்சு கார்பரேட்ஸ் மட்டும்தான் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரியே இங்கே ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டே இருக்காங்க. இந்த டோட்டல் ரெவன்யூவில் GSTயோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தா ஒரு 18%, 19% வருதுன்னு வச்சுக்கலாம். இந்த 18-19% தான் இந்தியா டேக்ஸ்னு பார்த்தா எக்ஸைஸ் டியூட்டின்னு சொல்கிறோம்ல, இப்போ நம்ம பெட்ரோல் போடுறோம், அந்த பெட்ரோலுக்கு வந்து எக்ஸைஸ் டியூட்டி, சர்சார்ஜ், செஸ்லாம் போடுறாங்களே, அந்த சார்ஜெலாம் எங்கேருந்து வரும், எந்த டேக்ஸ் கீழே வரும், அதுவும் இந்தியா டேக்ஸ்க்கு தான் வரும். ஸோ இந்தியாவோட டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தா அது வந்து ரெக்ரெசிவான டேக்ஸ் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. என்னன்னா நான் ஒரு கொக்கோ-கோலா பாட்டில் வாங்குறேன், அந்த கொக்கோ-கோலா பாட்டிலுக்கு நான் ஒரு 10 ரூபா வந்து டேக்ஸ் பே பண்ணுறேன். இதே மாதிரி இந்தியாவில் அந்த கொக்கோ-கோலா பாட்டில் யார் வாங்கி குடித்தாலுமே அது 10 ரூபா அவங்க டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ 1 கோடி ரூபா மாதத்துக்கு சம்பாதிக்கிறவன் அந்த கொக்கோ-கோலா பாட்டில் வாங்கினாலும் 10 ரூபா தான் பே பண்ணுறான். இந்த 100 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு மிகப்பெரிய அமௌண்ட்டு, ஆனால் 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு இந்த 10%ன்றது பெரிய அமௌண்ட் கிடையாது. ஸோ இந்த சிஸ்டமை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரெக்ரெசிவ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம டெவலப்டு நேஷன் சொல்கிறோம்ல, USA, UK, ஜெர்மனி, ரஷ்யா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் அந்த சொசைட்டியில் யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்களோ, யார் அதிகமான இன்கம் வந்து ஏர்ன் பண்ணுறாங்களோ அவங்க தான் கவர்மெண்ட்டோட டேக்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு, டேக்ஸ் இன்கமுக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து இன்டைரக்ட் டேக்ஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், டைரக்ட் டேக்ஸஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இந்தியாவில் ஆப்போசிட்டாக என்னவா இருக்குன்னா
டைரக்ட் டேக்ஸுக்கும் இன்டைரக்ட் டேக்ஸுக்கும் அந்த டிஃப்ரென்சஸ் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப மினிமலாக இருக்குது. இந்தியாவில் ஏற்கனவே டைரக்ட் டேக்ஸ்க்கும் இன்டைரக்ட் டேக்ஸ்க்கும் இவ்வளோ ரொம்ப கம்மியான டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ரிக்ரெசிவான டேக்ஸ் ஸ்ட்ரக்சரை வச்சுட்டு 2019 இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, பெரிய கார்ப்பரேட் கம்பெனிலாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மிகப்பெரிய டேக்ஸ் கட்ட வேறு இப்போ ப்ரெசன்ட் கவர்மெண்ட் போன டென்யூரில் கொடுத்தாங்க. அப்போ நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்லுவாங்கள்ல, 20 லட்சம் கோடி இந்த மாதத்துக்கான ஜிஎஸ்டி கலெக்ஷன், இந்த மாதத்துக்கான ஜிஎஸ்டி கலெக்ஷன் இவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏதோ மல்டிபிள் பெருமையாக சொல்லுவாங்கள்ல. ஆக்சுவலி அதை நம்ம பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இந்தியாவில் இருக்கிறது ரெக்ரெசிவ் டேக்ஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கும்போது அடித்தட்டு மக்களை தான் அதிகமாக பாதிக்கும். இங்கே ஜிஎஸ்டி அப்படின்ற இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து அதிகமாக நம்ம கலெக்ட் பண்ணுறன்றது எதை காட்டுதுன்னா, நம்ம எந்த மக்கள் வந்து டேக்ஸ் அதிகமாக பே பண்ண முடியாதோ அந்த மக்கள்கிட்ட இருந்து தான் நம்ம அதிகமாக டேக்ஸை வந்து உறிஞ்சி எடுக்கிறோம் அப்படின்றது தான் இந்த நிதர்சனமான உண்மை. இதை நம்ம புரிஞ்சிக்காம தான் என்ன பண்ணுறோன்னா, ஜிஎஸ்டி கலெக்ஷன் பெருசாகிடுச்சு அது பெருசாகிறதுக்கு யார்கிட்ட இருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்றதான முக்கியம். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், 300 ரூபா கொடுத்து பிவிஆர்ல பாப்கார்ன் வாங்குறவங்க என்ன மிடில் கிளாஸா? பிவிஆர்ல 300 ரூபா போட்டு பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்றாருல, அவர் என்ன மிடில் கிளாஸா? அவருக்கு டேக்ஸ் போட தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. கேப்ஷன்ஸில் என்ன இதை விட ஒன்று காமெடியாக ஆட் பண்ணியிருக்காருன்னா, கவர்மெண்ட் இந்த மாதிரி டேக்ஸை வந்து அதிகமாக படுத்தினாதான் இந்த ஜங்க் ஃபுட் கன்சம்ஷன்ஸ் இருக்குல்ல, அது வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. லோவர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களோ ரொம்ப லோவர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களோ பாப்கார்ன் வந்து பிவிஆரில் போய் வாங்கி சாப்பிடக்கூடாதா என்ன? ஏற்கனவே அந்த பாப்கார்ன் 300 ரூபா, இதில் நீங்கள் 18% டேக்ஸ் போட்டால் அதோட ரேட் எங்கே போகிறது? யார் போய் வாங்கி சாப்பிட போகிறா? வீடியோ பார்க்குறேன் நீங்களே வந்து மனசை தொட்டு சொல்லுங்கள். தியேட்டருக்கு போகிறவங்க இப்போலாம் நம்ம படம் பார்த்துட்டு வரோமா, படம் பார்த்துட்டு அங்கே இருக்க ஸ்நாக்ஸு அங்கே இருக்கிற ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றோமா? நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா வெளியே போய் சாப்பிட்றோமே தவிர தேட்டரில் போய் சாப்பிட முடியல, ஏன்னா தேட்டரில் அவ்வளோ ரேட்டாக இருக்குது. ஸோ இது இன்டெரக்டாக என்னதை காட்டுதுன்னா, இங்கே இருக்கிற ஃபுட்டு வந்து தேட்டரில் நம்ம ஒரு முக்கியமான இந்த ஜங்க் ஃபுட்ஸாக இருக்குல்ல, அதை நம்ம வாங்கி சாப்பிட முடியாத அளவுக்கு தான் நம்மளுடைய டேக்ஸ் ஸ்ட்ரக்சரும் நம்மளோட பொசிஷனுமே இங்கே இருக்குது. ஏன் எப்பயாவது ஒரு நாள் வந்து நம்ம போய் தேட்டரை வந்து என்ஜாய் பண்ணிட்டு வருவோம், பிவிஆரை போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோவர் ஸ்டேட்டிலேருந்து லோ இன்கம் குரூப்லேருந்து தேட்டர் போனால் அவன் போய் அங்கே பாப்கார்ன் வாங்கி சாப்பிடக்கூடாதா என்ன? லோவர் ஸ்டேட்டிலேருந்து வர மக்களாலையும் அந்த பாப்கார்னை சாப்பிட முடியாமல் கடைசி வெளியே போயிருமே. ஜங்க் ஃபுட்ன்றது டெய்லியுமா சாப்பிட போகிறாங்க? லோவர் ஸ்டேட்டில் இருக்கவங்க எப்பயாவது ஒரு நாள் பிவிஆருக்கு போனால் போய் சாப்பிட போகிறாங்க. அதுக்கும் நீங்கள் டேக்ஸ் போட்டிங்கன்னா அந்த மக்கள் வந்து அந்த பாப்கார்னை எப்போ தான் சாப்பிட்றது? கவர்மெண்டோட இந்த ரீசன்ட் டாக்ஸேஷன் காரணம் என்னன்னு தெரியுமா? ஹை கேபெக்ஸ். இது எப்படியாவது கொண்டு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல டம்ப் பண்ணுங்கிறது. ஸோ பிரதர் சொல்கிற மாதிரி பார்த்தா இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை இம்ப்ரூவ் பண்ணுறது, அதாவது கேபெக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பாப்கார்னில் 18% ஜிஎஸ்டி போட்டு தான் நீங்கள் அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை பெருசாக்க போகிறீங்களா என்ன? ஸோ கவர்மெண்ட்டுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக மிகப்பெரிய ஃபண்டிங் வேணும்னா இந்த கார்பரேட் டேக்ஸுக்குலாம் நீங்கள் வந்து கட் கொடுத்தீங்களே, அதை வந்து கட் பண்ணாமல் அந்த ஃபண்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியிருக்கலாமே. யார் கொஸ்டின் கேட்டிருக்க போகிறா? ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குல்ல, இதில் மெயினான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை நம்ம வந்து ரோட்வேஸ் எடுத்துப்போம். இப்போ நேஷனல் ஹைவேல டோல்கேட்ஸ் எதுக்கு போடுறாங்க? கவர்மெண்ட்டுக்கிட்ட ஃபண்டு கிடையாது, ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் கூட சேர்ந்து அந்த ஃபண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணி ரோடை போட்டுருவாங்க. ரோடை போட்டுட்டு அதை வந்து நம்ம ரோட்டில் போகிறவங்கள அவங்ககிட்டருந்தே ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு வசூல் பண்ணுறது தான் இந்த டோல் சிஸ்டம். அந்த டோல் சிஸ்டமே என்னன்னா, நீங்கள் ஏற்கனவே அந்த ஃபண்டு இல்லாதனால தான் டோல் சிஸ்டமே கொண்டு வந்தீங்க. அப்போது நீங்கள் ஃபண்டை இங்கே ரெடி பண்ணுறீங்களா ஜிஎஸ்டியில், அப்போ எதுக்கு மறுபடியும் டோல் கலெக்ட் பண்ணுறீங்க? உலகத்தில் க்ரூட் ஆயிலோட ரேட் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு, இப்போவும் பெட்ரோல் ரேட் அதிகமாக இருக்குது, ஆனால் அதை ஏன் குறைக்க மாட்டேறீங்க அப்படின்னு கேட்டால், இங்கே வந்து இந்தியாவில் வந்து ரோட்ஸோட நீட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் நாங்கள் டேக்ஸை வந்து பெட்ரோலில் இருக்கிற டேக்ஸை வந்து குறைக்காமல் இங்கே பெட்ரோல்லேருந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா டேக்ஸ் வருதில்ல, அதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போது இந்த 18% பாப்கார்ன் எதுக்கு போடுறீங்க அப்படின்னு கேட்டால், இதுவும் நாங்கள் வந்து ரோடு போகிறதுக்காக தான், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக தான் இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டேக்ஸையும் இன்டைரக்ட் டேக்ஸாக மக்கள்கிட்ட தான் பிடுங்குறாங்க. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா கவர்மெண்ட், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து சரியாக இல்லைனா மக்களுடைய வரி பணம், அதை நம்ம கொஸ்டின் கேட்டு தான் ஆகணும். இதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்கவே முடியாது. நீங்க கேட்கலாம், பணக்காரங்க கிட்ட இருந்து பெரிய கார்பரேட்ஸ் கிட்ட இருந்து இந்த மாதிரி டாக்ஸ் போடலாமே, அப்படி டாக்ஸ் போட்டா அவங்க தான் கண்ட்ரி விட்டே போயிடறாங்களே. என்னது, பணக்காரங்களுக்கு அதிகமாக டேக்ஸ் போட்டால் நாட்டை விட்டு ஓடிடுறாங்களா? இது என்ன கொடுமையாக இருக்குது? இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கவர்மெண்டோட பாலிசிஸ், இங்கே இருக்கிற மெட்டீரியல் வெல்த், இங்கே இருக்கிற ஹியூமன் ரிசோர்ஸை யூஸ் பண்ணி தான் அவ்வளோ கோடியாக பணக்காரங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. அதுலேருந்து கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய டேக்ஸை கொடுத்து தானே ஆகணும். இப்போ தப்பு பண்ணிட்டா உடனே தண்டனை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு சமூகத்துக்கு மட்டும் புல்டோசர் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களா? அவங்க புல்டோசரை எடுத்துகிட்டு போய் யாரெல்லாம் டேக்ஸ் பே பண்ணி அவங்க வீட்டில் போய் அவங்க வீட்டை உடச்சி டேக்ஸ் வாங்கிட்டு வரதானே, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க டேக்ஸ் எடுத்துகிட்டு போனால் போகிறாங்க, டேக்ஸ் அதிகமாக பே பண்ண சொன்னால் அவங்க வெளிநாட்டு போயிடுவாங்களாமா? அப்போலாம் அந்த புல்டோசர் போய் அங்கே போய் நிற்காது, கட்டவனே அமைதியாக தான் இருக்காங்க. கரெக்டாக. ஸோ இந்த வீடியோவை டேக்ஸ் கிட்டாத உங்கள் பணக்கார ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி புரியும். இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டைரக்ட் டேக்ஸ் பே பண்ணுறாங்களா, இன்கம் டேக்ஸ், அவங்களுக்கும் இந்த கார்பரேட் டேக்ஸில் கார்பரேட் கம்பெனிஸுக்கு இருக்காங்களே, அவங்களுக்கு மட்டும் எப்பயுமே ஒரு தலகணம் இருக்கும். என்னன்னா, இந்தியாவோட டேக்ஸேஷன் ஸ்ட்ரக்சரே அவங்களால தான் எழுந்து நிற்கிற மாதிரியும், மற்றவங்களாம் எதுவும் ஒரு டேக்ஸும் பே பண்ணாத மாதிரியும் அவங்க ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே இருந்துட்டு இருக்காங்க. இந்தியாவோட டேக்ஸ் ஸ்ட்ரக்சரில் அதிகமான இன்கம் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் தான் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் வந்து இந்த பணக்காரங்க இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவங்க மட்டும் தான் டேக்ஸ் பே பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு பேசுறதுலாம் மிகப்பெரிய பிற்போக்குத்தனமான வாதங்கள். டெய்லியும் வண்டியில் பெட்ரோல் போடுறாங்கள, அவங்க கூட நான் டெய்லியும் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக சொல்லலாம். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு அவ்வளோ இன்கம் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் மூலியமாக தான் போகுது. ஸோ இங்கே வந்து டேக்ஸ் கட்டாதவங்களாம் எவனும் கிடையாது.
டைரக்ட் டேக்ஸ் பே பண்ணுற பீப்புள் இருக்காங்கல்ல, இவங்க ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கும் முக்கியமான காரணம் என்னென்னா, இங்கே இந்தியாவில் அதிகமாக பணம் சம்பாதிக்கிற அளவுக்கான ஃபெசிலிட்டிஸ் இங்கே இல்லைன்றதானே. 2.5 கோடி பேர் தான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சம்பாதிக்கிறானா, மற்றவங்களாம் அதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக சம்பாதிக்கிறான்னு அர்த்தம். ஸோ இங்கே இருக்கிறது மிகப்பெரிய என்னென்னா சிஸ்டமேட்டிக் ப்ராப்ளம். யாருமே ஃபார்மல் எக்கனாமிக்குள்ளே இல்லை, அதிகமாக யாரும் பணம் சம்பாதிக்கிறதே இல்லை. அதுதான் இங்கே மிகப்பெரிய ப்ராப்ளமே தவிர இங்கே டேக்ஸ் பே பண்ணுறது யார்கிட்ட இருக்குது, யார் பே பண்ணுறாங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் கிடையாது. ஸோ இங்கே வந்து நார்மல் பீப்புளும் அதிகமாக சம்பாதிச்சு டேரக்ட் டேக்ஸ் பே பண்ணுற குரூப்புக்குள்ளே போகணுன்றது தான் ரொம்ப முக்கியமான. நானும் டெய்லியும் கவர்மெண்ட் டேக்ஸ் பே பண்ணுறேன், கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய இன்கமாக இருக்கிற இன்டெரக்ட் டேக்ஸே நான் தான் பே பண்ணலன்னு சொல்லிட்டு நம்ம பெருமையாக சொல்லலாம்.